நைட்டு நல்லா மழை கொட்டுன்னு கொட்டிட்டு இருந்துச்சா, கரண்ட் ரொம்ப நேரம் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன சமைக்கிறதுனே தெரியாம யோசனை இல்லாம இருந்தேன். சரி டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்னடா சமைக்கிறது, தோசை சுட்டலாம்னு சொல்லி ரெடி பண்ணிட்டேன். தோசைக்கு எப்ப பார்த்தாலும் சட்னி, சாம்பார் இல்லைன்னா பருப்பு குழம்பு இந்த மாதிரி வைக்கிறோம். காய்கறி இல்லாம, பருப்பு இல்லாம, கரண்ட் மிக்ஸி யூஸ் பண்ணாம ஏதாச்சும் ஒண்ணு செய்யலாம்னு சொல்லிட்டு யூடியூப்ல தேடி பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சிம்பிளா ஒரு ரெசிபி, ஆனா ரொம்பவே சூப்பரா நல்லா கலர்ஃபுல்லா இருந்துச்சா, நமக்கு தான் கலரை பார்த்தாவே வாங்கிடுவோமே. சரி அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். தனியாக ஃபர்ஸ்ட் பூண்டு வாசனையே எனக்கு பிடிக்காது, ஆனால் இது கலரை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 முழு பூண்டை எடுத்து அந்த குட்டி உரல் இருக்குல்ல அதில் போட்டு நல்லா சதக்கு 4-5 நசுக்கி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சீரகம் கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்ச பூண்டி அதில் சேர்த்துடணும். ஒரு கப்பில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிட்டு வதக்கிட்டு இருக்கிற பூண்டுல அந்த மிளகாய் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிட்டே இருக்கணும். அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து 5 நிமிஷம் போல நல்லா கிண்டிட்டு அதில் வந்து ஃபைனலாக கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சுட்ட தோசையில தொட்டு சாப்பிட்டா உண்மையாலுமே வேற லெவலில் இருக்குங்க. எங்கேயாச்சும் வெளியில போறீங்க, டைம் இல்லை, இல்லைன்னா வீட்டில் வந்து கரண்ட் இல்லை, ஈஸியாக ஒரு ரெசிபி செய்யணும்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க.